அண்ணி அண்ணனை காணோம், கூட போனது வேற அந்த கதிர். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நேத்து ஆஃப் பண்ணி வச்ச போனை இது வரைக்கும் அண்ணன் ஆன் பண்ணவே இல்ல. அப்பதான் எனக்கு என்னமோ பெரியப்பா ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிருப்பாருன்னு தோணுது. அவரு எங்கேயோ போயிருக்காரு, அது அவரோட விருப்பம். நீங்க அதை வச்சு சும்மா கதை கட்டாதீங்க. உன்னோட அம்மா அப்பா எப்பமா வருவாங்க? அப்பாக்கு இன்னைக்கு செக்அப் இருக்கு, அதனால அவர் இன்னைக்கு வரமாட்டாரு. அவங்க வரலங்கிறத போன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. என்னன்னு நீங்க சம்பந்தியமாலாம் வந்திருக்காங்க வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள வந்துட்டாராம், வா நம்ம போய் அவரை கூட்டிட்டு வந்துடலாம். அக்கா, இந்த வீட்டு மாப்பிள்ளையே நம்ம எல்லாம் பிறந்திருக்கலாம். என்ன மரியாதை தராங்க? எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் வரும்போது கூட இவ்வளவு மரியாதை கிடைக்குமான்னு தெரியல. என்ன மாமா இதெல்லாம்? யார் யாரோலாம் வந்திருக்காங்க? மலரோட அம்மாவை கேக்குறீங்களா? அவங்கள கூப்பிடுறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்ல. ஆனா இந்த மீனாவோட மாமியார் தான் அவங்கள வர வச்சுட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். சுரேஷ், நீ மதிக்கு குங்குமம் வச்சு கொடுப்பா. மலரோட அம்மா தான் உங்களுக்கு முக்கியம்னா அவங்கள கூப்பிடுற ஃபங்க்ஷன்ல எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டுருங்க மாப்பிள்ள. இனிமேல் கண்டிப்பா அவங்கள கூப்பிட மாட்டோம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். பில் எல்லாம் நீ பே பண்ணிட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் சென்னையிலே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சென்னையெல்லாம் வேண்டாம். இதுக்கே தம்பி என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சண்டை வர ஆரம்பிச்சிடும். நம்ம திருச்சியிலே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, அன்பாவும் இருக்கீங்க. அதே நேரத்துல உங்க மனசுல பட்டத உடனே வெளியே சொல்லவும் செய்றீங்க. ராஜி மீனா கிட்டலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க. நீங்க நாளைக்கு கிளம்பிதான் ஆகணுமா? நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோமே. நான் மலர்கிட்ட பேசின வரைக்கும் ஒரு தடவை கூட அவ உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல பாக்கியராஜ். அதே மாதிரி நீயும் இவளை விட்டு கொடுக்க கூடாது, சரியா? உனக்கு உன்னோட குடும்பம் இருக்கு, ஆனா இவளுக்கு நீ மட்டும் தான் பாருக்க. சுரேஷ், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. மதி கூட நல்லபடியா வாழ பாரு. மதி எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறவ. நீ கொஞ்சம் இறங்கி வந்தனா அவளும் இறங்கி வருவாப்பா. ஏ பாண்டியா, வெளியில வா. கதிர் எங்க? என் அண்ணனை கதிர் தான் ஏதோ பண்ணிட்டான். எங்க அண்ணன் வீட்டை விட்டு போய் 4-5 நாள் ஆச்சு. அவரோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உன் பையன் தான் ஏதோ பண்ணிருக்கான். என்னோட பையன் சவாரிக்கு போயிருக்கான். என் அண்ணனும் உன் பையனும் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்காங்க. என் அண்ணன் அக்கௌண்ட்ல இருந்து உன் பையனோட அக்கௌண்ட்டுக்கு பணம் இப்போ நிறைய மாறுது. அவன் தான் என் அண்ணனை எங்கேயோ கொண்டு மறைச்சு வச்சிருக்கான். உன் பையனுக்கு போன் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. கதிர், எங்க இருக்க நீ? உங்ககிட்டதான் சொல்லிட்டு தானே போனேன். சவாரின்னு தானே சொல்லிட்டு போனேன். எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து என்னமோ பேசிட்டு இருக்கான். ராஜியப்பா உன் கூட தான் இருக்காரா? சொல்லு. ஆமாப்பா, அவரு என் கூட தான் இருக்காரு. அவர் ஏன்டா உன் கூட இருக்காரு? அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாதுப்பா.